இன்னைக்கு காலையில் வயலுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வந்தோங்க. வந்தோடனே சாப்பிட்ற இடத்த மட்டும் நீட்டாக கூட்டி வச்சுட்டு நம்ம கிணத்துக்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தண்ணியவே காணோம். என்னடா அப்படின்ட்டு எட்டி பார்த்தா தண்ணி கீழே கிடக்குங்க. 2 3 நாளாக ஒரே தண்ணி பச்சவும் தண்ணி கம்மியாயிருச்சுங்க. அதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே எல்லாரும் சாப்பிட வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. இன்னைக்கு சாப்பாட்டுக்கும் கஞ்சி வச்சுட்டு மீன் வெஞ்சனம் தாங்க வச்சு கொண்டு வந்திருந்தோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வாழைக்கட்டிக்கே பட்டம் போட கிளம்பிட்டாங்க. அது என்னன்னு தெரிலங்க, இந்த வயலில் மட்டும் இவ்வளோ களையாக வளர்ந்து கிடக்குங்க. அதை எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி வாழைக்கட்டை வேரில் வந்து போட்டு குமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம வாழை கட்டை போடும்போது பட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு பட்டம் போடுறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. பட்டம் போடுறதுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழைக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி கட்டங்கட்டமாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க, தண்ணிலாம் ஈஸியாக பாயணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு பேர் தாங்க பட்டம்னு சொல்லுவோம். நிறைய ஊரில் இதை பாத்தி கட்டுறதுன்னு சொல்லுவாங்கங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஊரில் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேங்க. பட்டம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு 2 வாழைப்பூ மட்டும் ஒடிச்சிட்டு நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.